டைம்ல அங்க வந்த ஒரு மர்ம நபர் முத்து டீ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டேபிள்ல ஒரு லெட்டர் ஒன்று வச்சுட்டு ஓடி இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பிஏ தான். அதாவது அந்த பிஏ வந்துட்டு ரோகிணி கால் பண்ணி மறுபடியும் பணம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டி உனக்குலாம் ஒன்றும் தர முடியாதடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த பிஏவை இப்போ நான் யாருன்னு ஒன்று காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி முத்துட்டு லைட்டை மாட்டி விட்டுறாரு. அது முழு உண்மைன்னு சொன்னா அவருக்கு பணம் கிடைக்காது இல்லையா, அதனால லைட் அப்படி ஒரு சாம்பிள் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் காட்டுறதுக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு அங்க இருந்து ஓடி இருப்பாரு அந்த பிஏ. முத்து அந்த லெட்டர் எடுத்து என்ன ஏது அப்படின்னு படிக்கும்போது அதுல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்க வீட்டில் ரோகிணி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் கல்யாணி. இந்த பேர் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இது மூலமா உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரலாம், அதனால உங்க குடும்பத்துல மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கும், பல சிக்கல்கள் தீரும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை படிச்ச முத்து இந்த கல்யாணி அப்படிங்கிற பேர் அந்த கிறிஸ் பையனோட அம்மாவோட பேர்ல இது எப்படி பார்லர் அம்மாவோட இன்னொரு பேரா இருக்க முடியும்? அப்ப அந்த பையனோட அம்மா பார்லர் அம்மாவா? ஐயோ என்னடா இப்படிலாம் யோசிக்கிறோம், சரி வீட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ரோகிணியை பார்த்து கல்யாணி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் சட்டனா திரும்பி பாக்குறாங்க, ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு பயங்கர பயத்தோட பாக்குறாங்க. அப்ப அந்த முத்துவுக்கு புரிஞ்சு போச்சு, அப்ப கிறிஷோட அம்மா இந்த கல்யாணி தானா, இந்த ஃப்ராட் தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணியும் ஐயோ அந்த பிஏ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான் போலயே, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.